மேட்சிங்கான வேஷ்டி சேலை மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லயும் வாங்க மதுரை யாஸ்கோவுக்கு வாங்க. இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். விகட நேயர்களுக்கு வணக்கம். இன்னும் 7 வாரங்கள்ல அமெரிக்க அதிபர் தேர்தல் நடைபெற இருக்கு. பரபரப்பா பிரச்சாரங்கள்லாம் போய்கிட்டு இருக்கிற இப்படி ஒரு சூழல்ல குடியரசுக் கட்சியோட அதிபர் வேட்பாளரான டொனால்ட் ட்ரம்ப் மேல 2வது முறையா குறிவைத்து துப்பாக்கி சூடு தாக்குதலை நடத்தி இருக்கிறாங்க. 2 மாசத்துக்கு முன்னாடி தான் பென்சில்வேனியால அவர் பிரச்சாரத்துல ஈடுபட்டு இருந்தப்போ அவர் மேல துப்பாக்கி சூடு தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. இந்நிலையில இப்போ அவர் கோல்ஃப் ஆடிக்கிட்டு இருந்த சமயத்துல அவர் மேல ஒரு தாக்குதல் முயற்சி நடந்திருக்கு. இந்த தாக்குதல் முயற்சி எப்படி நடந்துச்சு, ட்ரம்ப் இந்த தாக்குதல் முயற்சியில இருந்து எப்படி தப்பித்தார் அப்படின்னு முழுமையான பின்னணியை இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. டொனால்ட் ட்ரம்போட புளோரிடா இல்லத்துல இருந்து 15 நிமிட பயண தொலைவில் இருக்கிற வெஸ்ட் பாம் பீச் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற டொனால்ட் ட்ரம்போட கோல்ஃப் மைதானத்துல தான் இந்த தாக்குதலை அவர் மேல தொடுத்திருக்கிறாங்க. ஸோ கோல்ஃப் விளையாட்டை பொறுத்த வரைக்கும் தெரியும், அது ரொம்ப பெரிய மைதானத்துல நடைபெறக்கூடிய ஒரு விளையாட்டு. ஒவ்வொரு பகுதியா முன்னேறி முன்னேறி ஆடிக்கிட்டே போகணும். அப்படிதான் டொனால்ட் ட்ரம்புமே கோல்ஃப் ஆடிக்கிட்டு இருந்திருக்கிறாரு. ஸோ அந்த சமயத்துல ஒரு பகுதிக்கு முன்னேறி போற சமயத்துல ஒரு புதருக்கு பின்னாடி ஒரு மர்ம நபர் AK-47 ரக ரைஃபிள் துப்பாக்கியோட டொனால்ட் ட்ரம்ப் மேல தாக்குதல் நடத்துறதுக்காக ஆயத்தமாகி காத்துக்கிட்டு இருந்திருக்கிறாரு. ஸோ டொனால்ட் ட்ரம்ப் அந்த புதரை நெருங்குறாரு. ஒரு 275 மீட்டர் தூரம் தான் இருக்குது அந்த புதருக்கும் டொனால்ட் ட்ரம்புக்கும். ஸோ இந்த சமயத்துல தான் டொனால்ட் ட்ரம்புக்கு பாதுகாப்பு அளிச்சுக்கிட்டு இருந்த ரகசிய பாதுகாப்பு படையினர் அந்த புதருக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற மர்ம நபரை கண்டடைகிறாங்க. உடனே தாக்குதலும் அவர் மேல நடத்துறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில வினாடிகள்லயே டொனால்ட் ட்ரம்பையும் முழுமையான பாதுகாப்பு வளையத்துக்குள்ள கொண்டு வராங்க. ஸோ இதுக்கு பிறகுதான் இன்னும் தீவிரம் அடையுது விஷயங்கள். என்னன்னா, இந்த தப்பிக்கிறார்ல, இந்த புதருக்கு பின்னாடி இந்த மர்ம நபர் தப்பித்து இந்த ரகசிய பாதுகாப்பு படையினர்கிட்ட இருந்து தப்பித்து ஒரு பிளாக் நிசான் கார் மூலமா தப்பிச்சு ஓடிடுறாரு அந்த இடத்துல இருந்து. ஸோ அந்த மர்ம நபர் தப்பிச்சு போறத ஒரு நபர் பாத்துடுறாரு. அது மட்டும் இல்லாம அந்த காரை ஒரு போட்டோவும் எடுத்துடுறாரு. ஸோ இது ரகசிய பாதுகாப்பு படையினர் கைக்கு போகுது. ஸோ அவங்க உடனே தீவிரமா வேலையில இறங்குறாங்க. என்ன செய்யறாங்க அப்படின்னா, எல்லா பகுதியில இருக்கிற அந்த காவல்துறையும் முடுக்கி விடுறாங்க. ஸோ அதன் காரணமா பார்த்தோன்னா, இந்த கோல்ஃப் மைதானத்துல இருந்து ஒரு 61 கிலோமீட்டர் தூரத்துல இந்த பிளாக் நிசான் கார்ல அந்த மர்ம நபர் தப்பிச்சு போயிட்டு இருந்த சமயத்துல அமெரிக்க போலீசார் அந்த நபரை வளைச்சு பிடிக்கிறாங்க. ஒரு நபர் அந்த காரை புகைப்படம் எடுத்தார் இல்லையா, தப்பிச்சு போற நபரை. ஸோ அந்த நபரை வச்சு இந்த நபர் தான் அந்த கார்ல ஏறினார் அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்றாங்க. அதன் மூலமா இந்த நபர் தான் அந்த புதருக்கு பின்னாடி இருந்து டொனால்ட் ட்ரம்ப் மேல தாக்குதல் தொடுத்தார் அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்றாங்க. கைதான அந்த நபருடைய பேர் ரயான் ரூத் அப்படின்னும் அவருடைய வயது 58 அப்படின்னும் போலீசார் தெரிவிச்சிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடியே அவர் மேல சில குற்ற வழக்குகள் இருக்கிறதாகவும் சொல்றாங்க. அதுபோக ரஷ்யா உக்ரைன் போர் சமயத்துல ரஷ்யாவுக்கு எதிராக போர் தொடுக்கிறதுக்கு வீரர்கள் எல்லாம் உக்ரைனுக்கு வரணும், வெளிநாட்டு வீரர்கள்லாம் உக்ரைனுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கையெல்லாம் அவர் ஃபேஸ்புக்ல வச்சிருக்கிறதாகவும் சொல்றாங்க. ஸோ இதுதான் அந்த டொனால்ட் ட்ரம்ப் மேல தாக்குதல் தொடுக்க முற்பட்ட அந்த ரயான் ரூத்தோட பின்னணியா இருக்குது. அதே மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் மேல தாக்குதல் தொடுத்திருக்கிறாங்க, 2வது முறையா துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி வெளியான உடனே அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியில பெரிய பரபரப்பு உண்டாயிருச்சு. எல்லாருமே கொந்தளிச்சு போயிட்டாங்க. இந்த சமயத்துல தான் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை, நான் ரொம்ப பாதுகாப்பா தான் இருக்கேன், என்னோட வேகத்தை யாராலையும் மட்டுப்படுத்த முடியாது, நான் யாருக்கிட்டையும் சரணடைய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையும் வெளியிடுறாரு. டொனால்ட் ட்ரம்ப் மேல இந்த தாக்குதல் நடத்தப்பட்ட உடனே இப்ப ஆளுங்கட்சியா இருக்கிற ஜனநாயக கட்சி சார்பிலையுமே அறிக்கைகள் வெளியிட்டாங்க. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ஆகட்டும், துணை அதிபர் கமலா ஹாரிஸ் ஆகட்டும், இவங்க எல்லாருமே டொனால்ட் ட்ரம்போட அந்த தாக்குதலுக்கு எதிராக பேசியிருக்கிறாங்க. கமலா ஹாரிஸை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே அமெரிக்கால வன்முறைக்கு இடமே இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. டொனால்ட் ட்ரம்ப் நலமா இருக்கிறது எனக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா, டொனால்ட் ட்ரம்போட வீட்டுக்காகட்டும், டொனால்ட் ட்ரம்போட அந்த கோல்ஃப் மைதானத்துக்காகட்டும் எல்லாத்துக்குமே பாதுகாப்பை இன்னுமே அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் மேல 2 மாசத்துக்குள்ள நடக்கிற 2வது தாக்குதல் இது. ஏற்கனவே கடந்த ஜூலை 13ஆம் தேதி பென்சில்வேனியால பிரச்சாரத்துல ஈடுபட்டுக்கிட்டு இருந்த சமயத்துல வெறும் 200 மீட்டர் தூரத்துல இருந்து ஒரு நபர், மர்ம நபர் டொனால்ட் ட்ரம்ப் மேல துப்பாக்கி சூடு நடத்தியிருந்தாரு. அதுல டொனால்ட் ட்ரம்ப் காயமும் அடைஞ்சிருந்தாரு. டொனால்ட் ட்ரம்போட ஆதரவாளர் ஒருத்தர் இறந்தும் போயிருந்தாரு. அமெரிக்காவோட அந்த பாதுகாப்பு படையினர் அந்த துப்பாக்கி சூடு நடத்தி அந்த நபரை சுட்டும் கொண்டிருந்தாங்க. ஸோ அந்த சம்பவமே பரபரப்பா பேசப்பட்டிருக்கிற சமயத்துல வெறும் 2 மாத இடைவெளியில மீண்டும் டொனால்ட் ட்ரம்ப் மேல இப்படி ஒரு தாக்குதல் முயற்சி நடந்திருக்கு அப்படிங்கிறது அமெரிக்க அரசியல் வட்டாரங்கள்ல பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு.
ட்ரம்ப் மேல நடத்தப்பட்ட இந்த தொடர்ச்சியான தாக்குதல்களால அமெரிக்க தேர்தல் காலத்துல துப்பாக்கிச்சூடு அப்படிங்கிறது ரொம்பவே நார்மலைஸ் ஆயிருச்சா அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் எல்லாம் எழுந்திருக்குது. ஸோ அமெரிக்க அதிபர் தேர்தல் நடைபெற இன்னும் 7 வாரங்களே இருக்கு. நிறைய ட்விஸ்ட்டுகள் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு. சமீபத்துல தான் டொனால்ட் ட்ரம்பும் கமலா ஹாரிஸும் விவாத நிகழ்ச்சிகளெல்லாம் கலந்துகிட்டு இருந்தாங்க. அதுல கமலா ஹாரிஸ் தான் சிறப்பா செயல்பட்டாங்கன்னு கமலா ஹாரிஸோட ஆதரவாளர்களும், டொனால்ட் ட்ரம்ப் தான் சிறப்பா செயல்பட்டார்னு ட்ரம்போட ஆதரவாளர்களும் 2 பக்கமுமே பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தொடர்ச்சியா அமெரிக்க அதிபர் தேர்தல் களம் அப்படிங்கிறது ரொம்ப பரபரப்பா மாறிக்கிட்டே இருக்கு. தொடர்ச்சியா விகடனோட இணைஞ்சிருங்க. அமெரிக்க அதிபர் தேர்தலை பத்தின நிறைய விஷயங்கள் நாமளுமே தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கோம். விகடனோட இணைஞ்சிருங்க. நன்றி. வேட்டி சேலைய மேட்சிங்லயும் மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லயும் வாங்கணுமா? அப்போ மதுரை யாஸ்கோவின் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ்ல தான் வாங்கணும். இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். உனக்கும் எனக்கும் வேஷ்டியும் சேலையும் இனி என்றும் ஒன்றாய்.